ஈரை பேனாக்கி பேனை பேயாக காட்ட அரசியல் எதிரிகள் நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுவதாக தெரிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நாளை 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதையொட்டி தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ள முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை உறுதி செய்ய களத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் எதிரிகளால் ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஈரை பேனாக்கி பேனை பேயாக காட்ட நினைக்கிறார்கள், அதிகார அமைப்புகளை ஏவி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த பூச்சாண்டிகளுக்கு மிரள்வதற்கு அடிமை கட்சியல்ல திமுக சுயமரியாதை இயக்கம், தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்கும் இயக்கம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இனி ஓராண்டு காலம் தேர்தல் பணிகளே முதன்மையாக இருக்கும். திமுகவின் பவள விழா பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கும் நிலையில் அதில் தேர்தல் பணிகள் குறித்து இன்னும் விரிவான செயல் திட்டங்கள் முன்வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் 1244 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கும் சொற்பொழிவாளர்கள் 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை ஒவ்வொரு இடத்திலும் எடுத்துரைக்க வேண்டும் என்று தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அட்சய திருதியை முடிந்த நிலையில் தங்கம் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. சென்னையில் நேற்று காலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கம் சவரனுக்கு 2000 ரூபாய் விலை அதிகரித்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 250 ரூபாய் விலை உயர்ந்து 9025 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 2000 ரூபாய் விலை அதிகரித்து 72200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 3 ரூபாய் விலை உயர்ந்து 9025 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 74320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1500 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த ஹரியானா காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னாள் எம்எல்ஏ தரம்சிங் சோக்கரை பல மாதங்களாக தேடி வந்த அமலாக்கத்துறையினர் டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வைத்து கைது செய்தனர். அவர் கைது செய்யப்படும் பரபரப்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடியிலிருந்து 4000 கன அடியாக சரிந்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நீர்வரத்து குறைவதும் அதிகரிப்பதுமாக இருந்தாலும் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பூண்டு கிலோவிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், சேலம், செவ்வாய்ப்பேட்டை, பால் மார்க்கெட், லீ பஜார் மண்டிகளுக்கு பூண்டு வரத்து அதிகரித்த நிலையில் தற்போது எக்ஸ்ட்ரா பாம் ரக பூண்டு வரத்து குறைந்துள்ளது. நடப்பாண்டு வடமாநிலங்களில் பூண்டு சாகுபடி அதிகரித்து வரத்தும் அதிகரித்து பூண்டு விலை வெகுவாக சரிந்து கிலோ 100 முதல் 130 வரை விற்பனையானது. தற்போது தரம் வாரியாக கிலோவிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து லட்டு ரகம் 80, பாம் ரகம் 100, எக்ஸ்ட்ரா பாம் ரகம் 140, நடுத்தரம் 70 முதல் 110 வரை என விற்பனையாகிறது. திரைப்படத்துறையில் பெண்களின் பார்வைக்கு அதிக இடம் அளிக்கப்பட வேண்டும் என்று நடிகை சமந்தா கூறியுள்ளார். அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சமந்தா, பெண் என்ற தனது பாலின அடையாளம், கதை தேர்வு உள்ளிட்ட தனது படைப்பாற்றல் சார்ந்த முடிவுகளை வடிவமைப்பதாக கூறியுள்ளார். மேலும் சமூகத்தில் பெண்களின் எண்ணிக்கை சரிபாதி இருந்தாலும் திரைப்படத்துறையில் பெண்களின் பங்கேற்பு மிக குறைவாக இருப்பதாக கூறியுள்ளார். பெண் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதை சொல்லிகள் அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் பெண்களின் குரல்களும் அனுபவங்களும் திரைப்படங்களில் முன்னிலை பெறும் என்று அவர் கூறியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்தில் 5 வெவ்வேறு சம்பவங்களில் 22 இந்திய மீனவர்கள் இன்னல்களுக்கும் தாக்குதல்களுக்கும் உள்ளாகியிருப்பது மிகவும் கவலையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்திய வெளியுறவுத்துறை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆக்கப்பூர்வமான பேச்சு வாயிலாகவும் பரஸ்பர ஒத்துழைப்பின் வாயிலாகவும் இரு நாடுகளும் துரிதமான தீர்வை காண வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூர் கணேசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் செண்டுமல்லி பூக்கள் செடியிலேயே கருகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். போதிய மழை இல்லாத காரணத்தால் கிணற்று பாசனத்திற்கும் நீர் பற்றாமல் செண்டுமல்லி பூக்கள் செடியிலேயே கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே செண்டுமல்லி பூக்களின் விலை மலர் சந்தையில் மிகவும் குறைவாக உள்ள நிலையில் செடியோடு சேர்த்து பூக்களும் கருகி வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 3 வயது குழந்தை பட்டினி போட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தை மாநில குழந்தைகள் உரிமை ஆணையம் கையில் எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் கோர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த ஆணையத்தின் உறுப்பினர் ஓம்கார் சிங் தெரிவித்துள்ளார். இந்தூரில் மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்டிருந்த 3 வயது குழந்தையை ஆன்மீக தலைவரின் அறிவுரைப்படி பெற்றோரை பட்டினி போட்டு கொலை செய்திருந்தனர். இதற்காக கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவர்களது பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முன்னேற விழையும் மாவட்டங்கள் திட்டத்திற்கு சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிலாந்த்ரோபி ஆசியா உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் வளர்ந்து வரும் பிராந்தியங்களில் உள்ள மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு இந்தியாவின் முன்னேற விழையும் மாவட்டங்கள் திட்டம் நல்ல உதாரணம் என குறிப்பிட்டார். அத்திட்டம் சமூகத்திற்கு உரிமைகளை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். முன்னேற விழையும் மாவட்டங்கள் திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்டது. பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து விட்டமின் டி சத்து பாதுகாக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்த விட்டமின் டி சத்து இருப்பது பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான ஆபத்தை அதிகரிக்க செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12,000 பேரிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வில் குறைந்த விட்டமின் டி சத்து உடைய 31% பேருக்கு பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதனை மட்டுமே தடுப்பு நடவடிக்கையாக கருதக்கூடாது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐபோன்களில் இடம்பெற்றுள்ள ஏர்பிளே, கார்பிளே வசதிகளில் 23 விதமான கோளாறுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 180 கோடிக்கும் அதிகமானோரால் ஆப்பிள் சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த கோளாறுகளால் ஆப்பிள் சாதனங்கள் பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏர்பிளே, கார்பிளே வசதிகளை பயன்படுத்தும் சாதனங்களுடன் அவற்றுடன் வைஃபை இணைப்பை வைத்துள்ள சாதனங்களின் தரவுகளையும் ஹேக்கர்கள் திருடக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து சாதனத்தை பாதுகாக்க பயன்பாட்டில் இல்லாத நேரங்களில் ஏர்பிளே, கார்பிளே வசதிகளை ஆஃப் செய்து வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய குடியுரிமைக்கு எதிரான வழக்கை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ராகுல் தனது பிரிட்டன் குடியுரிமையை மறைத்ததாக கர்நாடக பாஜகவைச் சேர்ந்த விக்னேஷ் சிவர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் புகார் குறித்து மத்திய அரசால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பதிலளிக்க முடியவில்லை என தெரிவித்த நீதிபதிகள் மனுவை தொடர்ந்து நிலுவையில் வைத்திருப்பதில் எந்தவித நியாயமும் இல்லை என்றும் குறிப்பிட்டனர். இந்த விவகாரத்தில் மனுதாரர் வேறு சட்ட வாய்ப்புகளை அணுகலாம் என்று கூறி ராகுல் காந்திக்கு எதிரான மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவராக 9வது முறையாக பொறுப்பேற்றுள்ள நவீன் பட்நாயக் கட்சியில் பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளார். அதன் ஒரு நடவடிக்கையாக தனது தலைமையில் அரசியல் விவகாரங்களுக்கான பிரத்யேக குழுவை அமைத்துள்ளார். தொடக்க காலத்தில் இந்த குழு பிஜு ஜனதா தளம் கட்சியில் செயல்பட்டு வந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் அந்த குழு இல்லாமல் போனது. ஒடிசாவில் 24 ஆண்டுகால பிஜு ஜனதா தளத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை நவீன் பட்நாயக் மீண்டும் தற்போது அமைத்துள்ளார். ராஜஸ்தானில் சட்டமன்ற கேள்விகளை திரும்பப் பெறுவதற்கு லஞ்சம் பெற்றதாக சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாரத் ஆதிவாசி கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான ஜெய்கிருஷ்ணன் பட்டேல் சுரங்கம் தொடர்பான கேள்விகளை சட்டமன்றத்தில் எழுப்பி தனக்கு அழுத்தம் தருவதாகவும் கேள்விகளை திரும்பப் பெற லஞ்சம் கேட்டதாகவும் சுரங்க உரிமையாளர் ஒருவர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது ஜெய்கிருஷ்ணன் பட்டேலையும் அவருக்கு இடைத்தரகராக செயல்பட்டவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். ஊக்கமருந்து சர்ச்சையால் 1 மாத காலம் தடை விதிக்கப்பட்டிருந்த தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ரபடா மீண்டும் ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளார். தென்னாப்பிரிக்க T20யின் போது புத்துணர்வுக்காக உட்கொண்ட உணவுப் பொருட்களில் ஊக்கமருந்து கலந்திருந்ததாக சோதனையில் கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக ஐபிஎல் தொடரின் பாதியிலேயே அவர் தென்னாப்பிரிக்கா திரும்பினார். விசாரணை உள்ளிட்ட விஷயங்கள் முடிந்த நிலையில் ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக அவர் இந்தியா வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ரபடா விஷயத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வாரியம் வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முன்னாள் கேப்டன் டிம் பெயின் தெரிவித்துள்ளார்.
சென்னையின் குடிநீர் தேவைக்காக கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதிநீர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை குடிநீருக்காக மார்ச் 28ஆம் தேதி கண்டலேறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீ காளஹஸ்தியில் உள்ள மதகு சீரமைப்பு பணிகளுக்காக ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தண்ணீர் நிறுத்தப்பட்டது. மதகு சீரமைப்பு முடிந்ததையடுத்து கண்டலேறு அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி வீதம் கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 நாட்களில் தண்ணீர் தமிழக எல்லைப் பகுதியான 0 பாயிண்டை வந்தடையும் என்றும் பூண்டி நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் சேமிக்கப்பட்டு சென்னை குடிநீருக்காக அனுப்பி வைக்கப்படும் எனவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டை தான் தங்களின் பூர்வீகம் என தாவிக தலைவர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ். ஏ. சந்திரசேகர் தெரிவித்தார். அப்பா, தாத்தா, பாட்டனாரை சார்ந்ததுதான் பூர்வீகம் என தெரிவித்த எஸ். ஏ. சந்திரசேகர் அங்கேதான் நாங்கள் வாழ்ந்தோம் எனவும் பதிலளித்தார். தாவிக தலைவர் விஜய் தமிழர் இல்லை என அவதூறு பரப்பப்படுவதாக நேர்காணல் ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எஸ். ஏ. சந்திரசேகர் இவ்வாறு விளக்கமளித்துள்ளார். நீண்டகால முதலீடு மற்றும் சேமிப்பு திட்டமாக மத்திய அரசின் பிபிஎஃப் திட்டம் உள்ளது. பிபிஎஃப் திட்ட முதலீடுகளுக்கு வருமான வரிச்சலுகை உள்ளது. அஞ்சல் அலுவலகத்திலேயே கணக்கு தொடங்கும் வசதி உள்ள இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச முதலீட்டு தொகையாக ஆண்டுக்கு 500 ரூபாய் செலுத்த முடியும். அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரை செலுத்த முடியும். கணக்கு திறந்த ஆண்டை தவிர்த்து 15 ஆண்டுகளில் மெச்சூரிட்டியாகும் கணக்கு தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு பின்னரே பணத்தை எடுக்க முடியும். இதற்கான ஆண்டு வட்டி 7.1 விழுக்காடாக உள்ளது. இந்தியாவின் 9 மாநிலங்களில் இன்னும் 2 நாட்கள் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குஜராத், ஆந்திரா, அருணாச்சல், அசாம், மேகாலயா, உத்தராகண்ட், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மதுரா நகரில் 10க்கும் மேற்பட்ட குரங்குகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது பகுதிவாசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டினர் ஒருவர் ஏர்கன் எனும் துப்பாக்கியை பயன்படுத்தி குரங்குகளை சுட்டுக் கொன்றதாக சிலர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பொறியியல் கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 440க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் பிஇ, பிடெக் படிப்பு ஏறத்தாழ 2 லட்சம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாகும். இவை ஒற்றைச்சாளர முறையில் பொது கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்படும். அந்த வகையில் 2025-26 கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடங்குகிறது. கோவை உட்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2A பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. 1936 காலி பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற நிலையில் 56 நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. முதன்மை தேர்வை 20,033 மாணாக்கர் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ள TNPSC தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட BS4 ரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பின் தடை செய்யப்பட்ட BS4 வாகனங்கள் அதன் பின்னரும் மோசடியாக பதிவு செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடியின திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று அவரவர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். மேலும் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றன. மதுரை உசிலம்பட்டி அருகே சூறைக்காற்றில் ஏராளமான பப்பாளி மற்றும் முருங்கை மரங்கள் ஒடிந்து விழுந்தன. உசிலம்பட்டி பகுதியில் சாரல் மழை பெய்த நிலையில் அதற்கு முன்பு சூறைக்காற்று வீசியது. இதில் பேச்சியம்மன் கோவில்பட்டியைச் சேர்ந்த பாண்டி என்பவரது தோட்டத்தில் சுமார் 700 பப்பாளி மரங்களும், இதன் அருகிலேயே ராஜயோகியம் என்பவரது தோட்டத்தில் 50 முருங்கை மரங்களும் ஒடிந்து விழுந்தன.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியில் 50க்கும் அதிகமான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சூறைக்காற்றில் முறிந்து விழுந்தன. கெங்கவல்லி, கூடமலை, கொண்டையம்பள்ளி, தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அறுவடையாக இருந்த நிலையில் வாழை மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்லை காவல் கிணறு அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 36 லட்சம் ரூபாயை 3 பேர் கொண்ட கும்பல் பறித்துச் சென்றது. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 3 நபர்கள் முருகன் என்பவரை வழிமறித்து தாக்கியுள்ளனர். பின்னர் அவரிடமிருந்து 36,06,000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். முருகனின் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பங்க் ஊழியர்கள் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றனர். எனினும் அவர்கள் தப்பியோடிவிட்டனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளை கும்பலை காவல்துறை தேடி வருகிறது. தெலுங்கானா மாநிலத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு அறைக்குள் மருந்துகளை எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு அறைக்குள் மருந்து, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. விதிகளின்படி தேர்வு எழுத வரும் மாணவர் நீரிழிவு நோய் உள்ளவர் என்றால் அது தேர்வுக்கான நுழைவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை இதனை செய்ய தவறிவிட்டதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். மேலும் தேர்வு நடந்த வளாகத்தில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களுக்கு நீரிழிவு நோய் உள்ள மாணவர்கள் தேர்வு அறைக்குள் மருந்துகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்து தெரியவில்லை என்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தேசிய தேர்வு முகமைக்கு அனுப்பப்பட்ட புகார்களுக்கு பதில் கிடைக்காததால் பிரதமர் அலுவலகத்தை நாடப்போவதாக பெற்றோர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திரிசூரில் நடைபெறும் பூரம் திருவிழாவை காண பக்தர்கள் திரண்டு வருகின்றனர். திரிசூர் வடக்குநாதர் கோயில் அமைந்திருக்கும் தேக்கின்காடு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத பூரம் நட்சத்திர நாளில் திருச்சூர் பூரம் திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது இவ்வூரில் உள்ள 4 அம்மன் கோயில்களிலிருந்து அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்படும் யானைகள் எதிர் திசைகளில் அணிவகுத்து நின்று முத்துக்குடை மற்றும் பூரம் நிகழ்வு நடைபெறும். இந்த திருவிழாவை காண வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். ராஜஸ்தானின் மலைவாசஸ்தலமான மவுண்ட் அபுவின் பெயரை அபுராஜ் தீர்த் என்று மாற்றும் மாநில பாஜக அரசின் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெயரை மாற்றுவது மவுண்ட் அபுவின் அடையாளத்தையே சிதைத்துவிடும் என்று அந்த பகுதியில் வாழும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். உள்ளூர் எம்எல்ஏ ஒருவர் மவுண்ட் அபுவின் இறைச்சி மற்றும் மது விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற நடவடிக்கைகள் மவுண்ட் அபுவின் சுற்றுலா வணிகத்தை அழித்துவிடும் என்று அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்திய பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் வர்த்தகமாகின்றன. முற்பகல் 11 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 228 புள்ளிகள் குறைந்து 80,568 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிஃப்டி 69 புள்ளிகள் இறங்கி 24,392 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. அமெரிக்க பெடரல் வங்கியின் கடன் வட்டி விகிதங்கள் குறித்த முடிவுகளை எதிர்பார்த்து முதலீட்டாளர்கள் கவனத்துடன் பங்குகளை கையாள்வதே சந்தைகள் சரிவிற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஹரியானாவுக்கு ஒரு சொட்டு நீர் கூட வழங்க முடியாது என பஞ்சாப் பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா இடையே நதிநீரை பகிர்வதில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பஞ்சாப் பேரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இரு மாநிலங்களுக்கும் நதிநீரை பகிர்ந்தளிப்பதற்காக அமைக்கப்பட்ட பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹரியானாவில் பாஜக தலைமையிலும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி தலைமையிலும் ஆட்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலால் சிந்து நதிநீர் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பக்லிஹார் மற்றும் சலால் அணைகளில் இருந்து திடீரென ஷெனாப் நதியில் 2 நாட்களுக்கு முன்பு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்த்தேக்கங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கையாகவே 2 அணைகளில் இருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீர்த்தேக்கங்களை சுத்தம் செய்யும் இந்த பணி வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் நிலையில் நடப்பாண்டு இப்போதே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொடர்ந்து 12வது நாளாக எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ராஜௌரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் தக்க மற்றும் உடனடி பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதி வழியாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள கிராமங்களில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. வடகாடு பகுதியைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது மோதலாக வெடித்த நிலையில் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். வீடு மற்றும் இருசக்கர வாகனமும் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் கார், அரசு பேருந்து ஆகியவற்றின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. 6 பெண்கள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வடகாடு கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வடகாடு வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல வடகாடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் செயல்பட்டு வரும் 3 டாஸ்மாக் கடைகளை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மோதலில் காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூடன் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023 மே 25 அன்று சிபிஐ இயக்குநராக பிரவீன் பொறுப்பேற்றார். அவரது பதவிக்காலம் நிறைவடைய இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் அடுத்த சிபிஐ இயக்குநரை தேர்ந்தெடுப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா ஆகியோரை உள்ளடக்கிய தேர்வுக்குழு நேற்று டெல்லியில் கூடியது. அடுத்த இயக்குநர் யார் என்பது குறித்து இந்த குழுவின் விவாதத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே பிரவீனின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டு நீட்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து கட்சிகளுடனும் விரைவில் ஆலோசனை நடத்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற நடவடிக்கைகள் எந்த வகையிலும் பிளவுபடுத்தும் செயலாக கருதப்படக்கூடாது என கூறியுள்ளார். அதேபோல் இந்த கணக்கெடுப்பிற்கு தெலங்கானா மாதிரியை பின்பற்ற வேண்டும் எனவும் இடஒதுக்கீட்டிற்கான 50 விழுக்காடு உச்சவரம்பை நீக்க வேண்டும் எனவும் கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். தனியார் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வழி செய்யும் அரசமைப்பின் 15வது பிரிவின் 5வது விதியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அவர் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என ராஜ்புத் சித்தார் என்ற பெயரிலிருந்து வந்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஷமியின் சகோதரர் ஹசீப் அகமது உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைபவ் ரெடன் கிங்ஸ்லி நடித்துள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ் இயக்கியுள்ள இப்படத்தில் சுனில், அதுல்யா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இமான் இசையமைத்துள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படம் ஜூன் 20ஆம் தேதி வெளியாகிறது. துல்கர் சல்மான் நடிப்பில் மலையாளத்தில் உருவாகும் ஐ எம் கேம் படத்தில் தமிழ் நடிகர்களும் கலைஞர்களும் இணைந்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. மலையாளத்தில் பிரபலமான RDX பட இயக்குநர் நிகாஸ் ஹிதாயத்தின் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிக்கிறார். ஐ ஆம் கேம் என தலைப்பிடப்பட்டுள்ள இப்படத்தில் இயக்குநரும் நடிகருமான மிஷ்கின், நடிகர் கதர், சண்டை பயிற்சியாளர் அன்பறிவு உள்ளிட்டோர் இணைந்துள்ளனர். மெக்சிகோவுக்கு படைகளை அனுப்புவது குறித்து அந்நாட்டு அதிபரிடம் அனுமதி கோரியதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் முயற்சியாக மெக்சிகோவுக்கு அமெரிக்க படைகளை அனுப்பி வைக்க நினைத்ததாகவும் தனது கோரிக்கையை மெக்சிகோ அதிபர் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஜெயின்பாம் நல்ல பெண்மணி என தெரிவித்த அதிபர் ட்ரம்ப், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மீதான அச்சத்தால் அவர் அனுமதி தர மறுத்துவிட்டதாக கூறினார். நாட்டின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 4வது காலாண்டில் நிகர லாபம் 22% அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலங்களில் நிகர லாபம் 2437 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது.
கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் நிகர லாபம் 2000 கோடி ரூபாயாக இருந்தது. இந்நிலையில் இந்நிறுவனம் பங்குதாரர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு பங்குகளுக்கும் 25 ரூபாய் 30 காசுகள் டிவிடெண்ட் வழங்குவதாக அறிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாகிஸ்தானிடம் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் தொடர்பாக விவாதிக்க பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கவுன்சிலின் உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சில உறுப்பினர்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகள் குறிவைக்கப்பட்டது குறித்து சுட்டிக்காட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானிடம் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்புள்ளதா என வினவப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் ஏவுகணை சோதனைகள், அணு ஆயுதம் தொடர்பான சொல்லாடல்கள் பதற்றத்தை அதிகரிப்பதாக உறுப்பினர்கள் பலர் கவலை தெரிவித்ததாகவும், இருதரப்பு ரீதியாக பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளுமாறு பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கி 3 மாதங்கள் விதிக்கப்பட்ட முதல்நிலை டென்னிஸ் வீரர் சின்னர் மீண்டும் போட்டிக்களத்திற்கு திரும்புகிறார். ரோமில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த 3 மாதங்கள் என்பது மிக நீண்ட காலமாக தமக்கு தெரிவதாக குறிப்பிட்டார். இத்தாலியைச் சேர்ந்த சின்னருக்கு 3 மாதங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட சோதனையில் குளோஸ்டபோல் என்ற வேதிப்பொருள் உடலில் கலந்திருந்தது தெரியவந்தது. உடற்பயிற்சியாளர்கள் கொடுத்த மருந்து பொருட்கள் மூலம் வேதிப்பொருள் கலந்திருக்கலாம் என சின்னர் தெரிவித்திருந்தார்.